ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, தியான லிங்கத்துக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. இப்போது ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சரியான ரூப்ரிகன்ட் இருக்கணும். நமக்கும் அந்த ரூப்ரிகன்ட் நல்லா இருக்கணும். அந்த ரூப்ரிங்கிறது அருள். ஸோ அந்த அருள் பெறதுக்கு தான் தேவி. அதுவும் சொல்லுவாங்க சத்குரு, தேவி அத்தனையும் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக அவங்கள வந்து முக்தியை நோக்கி தான் கொண்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக ஒன்று சத்குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் விமன் அவங்க ப்ரெக்னன்சி பீரியடில் 9 டைம்ஸ் இந்த சேவை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பாடியே நம்ம இம்ப்ரூவ் ஆகும். பல விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காற்று கருப்பு அந்த மாதிரி பிடிச்சிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்போ அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்கு வந்து பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் இங்கே 2 வாய்ப்புங்க. ஒன்று தியான லிங்கத்தில் அமாவாசைக்கு முந்தின நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் அவங்க வந்து லெமன், அவங்க கையிலே லெமன் கொண்டு வந்து அர்ப்பணிச்சுட்டு மேக்ஸிமம் டைம் அங்கே தியான லிங்கம் வர ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று, இந்த கிராமப்புற இயக்கங்கிறது ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சத்குரு பதில் சொன்னாங்க, ஆமாம் உள்நோக்கம் இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு பால் கொடுத்தாங்க உங்கள் தாய், அவங்கள போய் இந்த கேள்வி கேளுங்க, எனக்கு எதுக்கு பால் கொடுத்த, ஏதோ உள்நோக்கத்தோடு கொடுத்தியான்னு கேளுங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க. எல்லா கோயிலுக்கும் போகிறப்போ பெண்களுக்கு தீட்டு இருக்கிற டைமில், இந்த மென்ஸ்ட்ருவல் டைமில் போகக்கூடாது அப்படின்வாங்க. தேவி கோயிலுக்கு அந்த மாதிரி, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே நான் கூட்டிகிட்டு வர டைம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பீரியட்ஸ் வரவே மாட்டேன், ரொம்ப சக்தியை மாதிரி இருக்குது, நான் வரமாட்டேன், நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் போகக்கூடாது அப்படின்னு. எங்கே யந்திரா வைக்கிறாங்களோ அந்த இடமே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமா மாறிடும். சத்குரு தான் சொல்லுவாங்க, தேவியே நீங்கள் கூட வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பற்றி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். சென்னையில் ஒரு தொழிலதிபர் அவங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி, நான் ஆஃபீஸ் யந்திரம் இருக்கிற யந்திரா ரூம் யாரும் போக மாட்டாங்கன்னா நான் தான் போவேன், டெய்லி நாங்கள் போய் ப்ராசஸ் பண்ணுவேன், ஃப்ளவர் வச்சுட்டு நான் போவேன். இன்றைக்கி வந்து போய் பார்க்குறேன், கதை திறந்துட்டு போய் பார்க்குறேன், யந்திரா சுற்றி தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஆகுது, ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுச்சு அவருக்கு. வாய்ப்பே இல்லை தண்ணி வர்றதுக்கு, தண்ணி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கூல் டவுன் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்குரு இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3 நாள் கூட சத்குருக்கு ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. இது இவருடைய முக்கியத்துவம் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, சத்குரு வந்து சொன்னாங்க, அவருக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, சத்குரு அவங்க அந்த உயிருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஸோ அதுதான் சத்குரு செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. தேவி வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவியுடைய சக்தி ஒரு மூலமாக வச்சு தான் இந்த ப்ராசஸ் நடக்குது, இந்த செயல்முறை நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ அவங்க காமிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப துணிவுண்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிரம்மாண்டம், நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அதை எல்லோரும் உணர்ந்துக்கணும். அவர் வந்து வேறு நிலை, அவரை நாம் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆனால் தேவி வந்துட்டாங்க 2010. நான் உங்களை தேவி கோயில தான் பார்த்துருக்கேன், பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அசைன்மெண்ட்குள்ளே எப்படி போனீங்க நீங்கள்? 2010 சத்குரு வந்து தேவியை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. லிங்கபேரி கான்சன்ட்ரேஷன். ஆயிரக்கணக்கான பேர் கலந்தாங்க, 10,000 பேர் கலந்தாங்க. 3 நாள் நடந்தது இந்த பிரதிஷ்டை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது எப்படி ஒரு கல் வந்து ஒரு தெய்வமாக மாறுது அப்படின்னு சொல்லி அந்த 3 நாள் ஈவெண்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடியாகவே அவைலபிளாக இருக்குது, த பெர்த் ஆஃப் அ காடஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது அந்த விஞ்ஞானத்தை அப்படியே சத்குரு எல்லாத்துக்கிட்டே பகிர்ந்துட்டாங்க. அந்த பிரதிஷ்டை வந்து சத்குரு சேட் வித் 10,000 பீப்புள். ஸோ அந்த ஈவெண்ட்டு பிரதிஷ்டை முடிஞ்சுது. அது முடிஞ்ச உடனே சத்குரு என்னையும் என் மனைவியும் கூப்பிட்டு ஒரு அங்கே தேவி கோயிலில் இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்கிறோம் 2 பேரும். ஆமாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தேவி வந்து சத்குருடைய பெருங்கருணை. அவங்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடை. ஒரு மற்ற கோயில் மாதிரி இல்லை. லிங்கபேரி கோயிலுங்கிறது வந்து இட் இஸ் எ யூனிக் டெம்பிள்.
கோயில்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? இங்கே அப்படி இல்லை. இது எல்லாமே வித்தியாசமானது. எல்லாமே சத்குருடைய அவங்க விஞ்ஞானத்தில் அவங்களுடைய உருவாக்கம், அவங்களுடைய கைடன்ஸ் எல்லாமே அவங்களுடைய உருவாக்கம், அவங்களுக்குள்ள அந்த ஞானத்தை வச்சு உருவாக்குனது. இந்த கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆசிரமக்குள்ளே இருக்கனால உங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க தானே இந்த மாதிரி தேவி கோயில் வரப்போகுதுன்னு. ஸோ என்ன ஷேர் பண்ணாங்க சத்குரு தேவி பத்தி? அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, தியானலிங்கத்துக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று நான் கேள்விப்பட்டது, தியானலிங்கத்தில் வந்து அந்த அங்கே இருக்கிற அபரிதமான அந்த சக்தியை வந்து வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதாரண பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது லோ லெவல் பர்பஸஸ் அந்த எனர்ஜி பயன்படுத்தக்கூடாது. போது மாற்று சக்தி ஒன்று இருக்கும்போது இங்கே நீங்கள் தேவிகிட்ட என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். தியானலிங்கங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவர் ஒரு ஆன்மீக குரு. நீங்கள் போய் சும்மா உட்கார்ந்தீங்கன்னா போதும். அவங்க ஒரு சத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் தியானலிங்கத்துக்கு வளர்த்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக விதை போடுறத தடுக்க முடியாது. அந்த விதை நாளைக்கு வளரலாம், 40 நாள் கழிச்சு பண்ணலாம், அல்லது 4 வருஷம் கழிச்சு பண்ணலாம், அல்லது 4 பிறவி கழிச்சு கூட அது வளரும் சொல்லுவாங்க. ஆனால் அதே சத்குரு சொல்லுவாங்க, பசியோடு இருக்கிறவனுக்கு ஆன்மீகம் நீங்கள் போதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டமக் ஃபுல் ஆகணும். தேவி அதுக்கு தான். நம்ம லௌகிக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கைகளுக்கு எத்தனையோ பொருளியல் தேவைகள், எத்தனையோ தேவைகள் இருக்கு. அதை நீங்கள் ஃபுல் பண்ணணும். அதுக்கு தேவி அதுவும் சொல்லுவாங்க சத்குரு, தேவி அத்தனையும் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக அவங்கள வந்து முக்தியை நோக்கி தான் கொண்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. சீஸ் ஃபார் முக்தி. பட் இதெல்லாம் சைடு மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தேவியோட 33 பேர்லயே லாஸ்டா வந்து முக்தி தாயினி தான் முடிப்பாங்க. ஆமாம். ஸோ அது வந்து இப்போ ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சரியான ரூப்ரிகன்ட் இருக்கணும். அது அப்போதான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆயில் அதே மாதிரி தான் ஒரு மனித வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை இருக்குதுன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா போகணுன்னா நமக்கும் அந்த ரூப்ரிகன் நல்லா இருக்கணும். அந்த ரூப்ரிக்ங்கிறது அருள். ஸோ அந்த அருள் பெறதுக்கு தான் தேவிகிட்ட அந்த அருள் வாங்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் சத்குரு கொடுத்துருக்குறாங்க. சடங்குகள், சாதனாக்கள், அர்ப்பணிப்புகள், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சடங்குகளாவே இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படின்னா மக்களுக்கு ஒரு வெறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. சத்குரு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னா அந்த பண்ணுறவங்ககிட்ட நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சடங்கு பண்ணுறவங்க நேர்மையாக இருக்கணும், இன்டெகிரிட்டி, அது இருந்தால் தான் நடக்கும். ஸோ சத்குரு வந்து அந்த மாதிரி மனிதர்களை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. பீப்புள் வித் இன்டெகிரிட்டி 100% அந்த மாதிரி ஒரு நேர்மையான மனிதர்கள் சத்குரு உருவாக்கியிருக்காங்க. லட்சக்கணக்கில் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் தான் தேவி அவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க, அந்த சடங்குகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே சடங்குகள் நடக்குது. இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த விதமான ஒரு செயல் நடந்தாலும் ஒரு சக்தியான சூழ்நிலையில் நடக்கிற மாதிரி இங்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கிறது, சாப்பாடு சால்டு ஃபுட் ஊட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, பல வித செயல்பாடுகள் தேவி முன்னாடி செய்ய முடியும். ஈவன் இறந்ததுக்கப்புறம் காலப்பிற கர்மா, அந்த இறந்த உயிருக்கு செய்யக்கூடிய செயல் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். தேவி வந்து அவங்க வாழ்க்கையில் தேவி தான் எல்லாமே அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவி தான் எல்லாமே அப்படின்னு மாதிரி இருக்காங்க. அதுக்கு வந்து தேவி, நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அபிஷேகம் நடக்குது. 3 வேளை அபிஷேகம் நடக்கும். 11 வகையான அர்ப்பணிப்பு தேவிக்கு அர்ப்பணிப்பாங்க. அது குடும்ப நலனுக்காக பண்ணுறது. அதில் நீங்கள் வந்து உங்கள் பேர் நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஓலையில் எழுதி, பனை ஓலையில் எழுதி அந்த தேவி பாத்திரம் வச்சு பிரசாதம் அனுப்புவாங்க. இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவிக்கு ஒரு இன்ஸ்டன்ட் அப்பீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாராவது ஏதாவது கேட்பாங்க, நான் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்கிறாங்க, பாட்டி அம்மா யாரோ என்னென்ன பண்ணுறோம், உடனே அபிஷேகம் பண்ணுங்க தேவிக்குன்னு சொல்லுவோம். அதில் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல வேலை தேவிக்கு அபிஷேகம் பண்ணோன்னா அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்கம்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஆனால் அபிஷேகம் பண்ணோம் இன்றைக்கி ஈவினிங்கே அவங்க பீஸ்ஃபுல்லாக இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், நிறையா பேர். அது வந்து தேவி அப்படிதான். தேவி அவங்க என்ன தேவையாவது பண்ணுவாங்க.
இது அவங்களுக்கு அவ்வளோதான்னா நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சிருவாங்க. நிறைய நடக்குது இந்த மாதிரி, நிறைய ஈவெண்ட் நடக்குது. பக்தி தான் மெயின். டிவோஷன், சத்குரு டிவோஷன் சொல்லுவாங்க. அந்த டிவோஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது பைரவி சாதனான்னு ஒன்று இருக்குது. தைப்பூசும் போது 21 நாள் விரதம் இருந்து இந்த சாதனாக்கெல்லாம் செஞ்சு வந்து விரதம் முடிக்கிறது. முதல்ல அது ஆரம்பத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏராளமான பெண்கள் வருவாங்க. வந்து இப்படி இருக்கும் சீன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைப்பூசம் அன்னைக்கு தான் விஜயமா மகாசமாதி அடைஞ்சாங்க. சத்குரு சொல்லுவாங்க, தைப்பூசங்கிறது ஆன்மீக பாதை எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தானிய பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளில் வச்சிருக்கிறாங்க. திரும்ப அது ஆண்களுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்களும் விரதம் இருந்து வரலாம். முழுக்க முழுக்க அது பக்திக்கு தான். தைப்பூச விழாவும் தேவியுடைய பிறந்த நாள் அது. தைப்பூச அன்னைக்கு தான் அவங்க வந்தாங்க. ஜனவரியில் தைப்பூச அன்னைக்கு தான் அவங்க கான்சன்ட்ரேட் ஆனாங்க, பிரதிஷ்டை நாள். ஸோ அது வந்து சிறப்பாக இங்கேயும் நடக்கும். ஒரு பெரிய திருவிழா. மகாசிவராத்திரிக்கு அப்புறம் பெரிய விழான்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். இந்த சடங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்பசேவான ஒரு சடங்கு இருக்கு. ஐ மீன் 2 பின்னி பிணைஞ்ச பாம்பு இருக்கும் கோயில். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்துக்கு பாம்பு 2 பாம்பு இணைஞ்ச பாம்பு இருக்கும். அதே மாதிரி சுவற்றில் 2 பாம்பு இணைஞ்சிருக்கும். ஸோ இந்த 2க்குமே அர்ப்பணிப்பு பண்ணுறது, குங்குமம் ஆஃபர் பண்ணுறது சர்ப்ப 2 பேர் சேர்ந்து பண்ணணும். அவங்களுக்கு கூட உறவு இருக்கிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு, அந்த மாதிரி. இது வந்து நிறைய பலன் இருக்குதுல்ல. அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். வாழ்க்கையில் தடைகள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக ஒன்று சத்குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் விமன் அவங்க ப்ரெக்னன்சி பீரியடில் 9 டைம்ஸ் இந்த சர்ப் சேவை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பாடியே நம்ம இம்ப்ரூவ் ஆகும். பல விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடந்துகிட்டு இருக்குது. இது கீழே இருக்கிறது குங்குமம் சர்ப்ப சேவை, மேலே நடக்கிறது ஆன்மீகம் சர்ப்ப சேவைன்னு சொல்லுவோம். அதில் புற்றுமண் பூசுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்குதுங்க. அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த சொல்கிற ஒவ்வொரு சேவாலாம் இருக்கு இல்லையா, சர்ப்ப சேவா செய்யும்போது யாராவது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்து உங்ககிட்ட நீங்கள் பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிருக்கீங்களா, இப்படி மாறி இருக்கிறாங்க? அதாவது இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் தான் சொல்லுங்க. அதாவது ஒரு இங்கே இருக்கிற ஒரு சாமி, அவங்க ரிலேட்டிவ், அவங்க டாக்டர், அவங்க சிஸ்டர் டாக்டர், அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி கனடான்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தாங்க. அவங்க கணவன் மணிக்கிறது ஒரு பிரச்சனை, அவங்க கோவிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு சர்ப்ப சேவை தான் சொன்னாங்க. சரி, அவங்க வந்து அவர் வந்திருந்தார், அவரையும் எப்படி வர வச்சு சத்சேவை பண்ண வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. சாமி அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு உதாரணம். இது தவிர சில பேர்த்துக்கு வந்து சில எயில்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எயில்மெண்ட்ஸ்லேருந்து க்யூர் ஆயிருந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சர்ப்ப சேவா செஞ்சு நோய் நொடி. ஆமாம். கூட வந்து சில பேர்த்துக்கு அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். அவங்களே வந்து அண்ணா நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது ரொம்ப காமன், சாதாரணம் தான். அது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு லெவல் மாதிரி போயிருமோ அப்படின்னு, எதை மீறி போயிருமோ. ஸோ அவங்க பண்ணிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புங்க இந்த மாதிரி இருக்குது. இதை விட நம்ம கிரேஸ்னாசக்கிரியான்னு ஒரு நடக்குது. கிரேஸ்னாசக்கிரியாங்கிறது என்னன்னா ஆரா கிளென்சிங் ப்ராசஸ். இப்போ ஒரு ஃபயர் பாத்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கிராமத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அம்மா பாட்டிமாரெல்லாம் வந்து நம்ம சுற்றி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதே மாதிரி தான் தீ வச்சு இப்படி சுற்றி போடுவாங்க இல்லையா. இது அடிப்படை நோக்கம் என்னென்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியிலேருந்து நீங்கள் அதை வெளியேற்றது தான். அது திருஷ்டி பட்டுச்சுன்னா பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம உடம்புக்கு வியாதி வருதுன்னா வெளியில் போகிற ஏதோ வியாதியை வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற அந்த ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க, ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா அதில் பாதிப்பு வருமா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட்டு சில சூழ்நிலைகள் நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி பாதிப்பு நமக்குள்ள வந்துடும். ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை அறியாமே அது உங்களுக்கு வந்து, அதனால் உடல்நிலையிலையோ மனநிலையிலையோ பாதிப்புகள் வரலாம். ஸோ அதை மாதிரி எடுக்கிறதுக்கு தான் இது நம்ம கலாச்சாரத்துலேருந்து விஞ்ஞானம் தான் அதை சுத்தப்படுத்துறது. ஸோ அதை வந்து இங்கே சக்தியான நிலையில் இங்கே செய்கிறாங்க. இது அதில் ஏதாவது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இது வந்து சில பேர் வந்து நிறைய பேர் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கூட வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுலேருந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. முக்கியமாக ஒன்று நாங்கள் பார்க்குறது என்னென்னா,
சில 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 வியாதிகளுக்கு, சில நோய்த்தன்மைக்கு ஈவன் ரிஜினேஷன்லேயே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஈசா ரிஜினேஷன் புத்துநோய் இருக்குதுங்கன்னா டாக்டர்ஸ் அங்கே ஒரு இன்டகிரேட்டட் மெடிக்கல் சென்டர். ஹெல்த் சொல்யூஷன்ஸ். ஆமாம், ஹெல்த் சொல்யூஷன், யோகா, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. அவங்களே ஒரு சில பேர் சில வியாதிகளுக்கு 21 நாள் பண்ணுங்க அந்த குழந்தைங்க அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணிட்டு போவாங்க, நல்லா இருப்பாங்க. இது தவிர இந்த காற்று கருப்பு அந்த மாதிரி பிடிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்போ அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்கு பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது அது அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் இங்கே 2 வாய்ப்புங்க. ஒன்று தியான லிங்கத்தில் அமாவாசைக்கு முந்தின நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் அவங்க லெமன், அவங்க கையிலே லெமன் கொண்டு வந்து அர்ப்பணிச்சுட்டு மேக்ஸிமம் டைம் அங்கே தியான லிங்க வளத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று லிங்கபேரி கோயிலில் கிரேஸ்நாச கிரியா பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் கான்செக்ரேட்டட் பெண்டன்ட், தேவி கான்செக்ரேட்டட் பெண்டன்ட்ஸ் இருக்குது, காப்பர் அதை போட்டுக்க சொல்லுவோம். ஸோ இது இந்த மாதிரி பாதிப்பானவங்க வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 90% 95% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புன்னு சொல்கிறவங்க எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கலாக தான் இருப்பாங்க. உண்மையாக இருக்காது, அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கும். அது சரியான ட்ரீட்மெண்ட் அவங்க எதாவது பண்ணால் சரியாயிடும். ஆனால் உண்மையாலுமே பாதிப்பானவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க இங்கே வந்தால் பொதுவாக அங்கே வர்றதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த மாதிரி பிடிச்சிருந்துன்னா வரமாட்டாங்க. எப்படியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி எவ்வளோ தியானத்தில் வந்துட்டாங்க, எங்கள் பேருக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க விடுதலை பெற்றுவாங்க. 100% உண்மை, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு இங்கே கிரேஸ்நாஸ் கிரியா நடக்கும். சில பேர் கிரேஸ்நாஸ் கிரியாவுக்கு உள்ளே வரமாட்டாங்க, போராட்டமாக இருக்கும். சில இளம் பெண்கள், குழந்தைகள் உணவு உட்கார வச்சுருவாங்க. முதல்ல 2-3 நாள் அப்படியே, அப்புறம் செட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக அப்படியே சரியாவாங்க. அது கண்ணால் பார்த்து. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த 21 நாள் கிரேஸ்நாஸ் கிரியா பண்ணுறப்போ இந்த நியூரோ டிஸார்டர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. ஆமாம், அதனால தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே அது மாதிரி நிறையா பண்ணிட்டு போகிறாங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட தங்கிருந்து. ஸோ அவங்களுக்குள்ள சேஞ்ச் இருக்குது, அதனால தான் திரும்ப வர்றாங்க மற்றவங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்க ஏதோ ரிசர்ச்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரிஜினல் சென்டரில் இந்த பற்றியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களோட ஆரா கிளென்ஸ் பண்றப்போ நியூரோ டிஸார்டர்ஸ் எப்படி கியூர் ஆகுது? ஆமா, அது அந்த சூழ்நிலையில, அந்த சக்தி சூழ்நிலையில அது நடக்குது. அது அந்த மாதிரி நடக்குது. தேவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற தேவி தான் சத்குரு என்ன சொல்லுவாங்க, மூலம்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அடிப்படை, பேஸ் எனர்ஜி. இங்கே பேர் கோயம்புத்தூர் நம்ம ஈசாகமயத்தில் இருக்கிறவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிறாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க, நேபாளில் இருக்காங்க, இப்போ அமெரிக்காவில் வரப்போகிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல தேவிக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இது முழுமையான கோயில் நான் சொல்கிறது. இது தவிர கான்செக்ரேட்டட் ஃபார்மில் தேவியை நிறைய பேர் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போது குடி சன்னிதானம்னு சொல்லுவோம். தேவி கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி, அதை யார் வேணாலும் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ பெரிய பெரிய வீடு இருந்ததுன்னா வீட்டில் வச்சுக்கலாம், காம்ப்ரஸஸில் வச்சுக்கலாம், ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல தேவி இருக்கிறாங்க. இது தவிர சத்குரு தேவியை யந்திரா வடிவத்தில் கொடுக்குறாங்க. இந்த சக்தியை யந்திரா வடிவத்தில் கொடுக்குறாங்க. எங்க பேர் யந்திரா, அவிக்கின யந்திரான்னு சொல்லி. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யந்திரா எங்கே வைக்கிறோமோ அந்த இடமே ஒரு கான்செக்ரேட்டட் ஸ்பேஸாக மாறிடும், பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வாழ்றது ரொம்ப பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். அது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை குழந்தைகள் வாழும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா, தேவிக்கு நிறைய ரிச்சுவல்ஸ், ஒரு விதமான கனெக்ட். முக்கியமாக இப்போ எங்கள் வீட்டிலலாம் யந்திரா இருக்கு. ஸோ சத்குரு இந்த யந்திரா உருவாக்கினது கூட நோக்கம் என்ன? அதில் நீங்கள் எவ்வளவு இன்வால்வ் ஆகிருந்திருக்கீங்க? அதில் நீங்கள் பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் இதை பற்றி சொல்லுங்களேன். சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோல் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கே நம்ம கான்சன்ட்ரேட் பிரதிஷ்டை பண்ண முடியும். அதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. சரியான சூழ்நிலை அமைஞ்சு அதை நம்ம செய்ய முடியும். இந்த யந்திராங்கிறது அதில் ஒரு ஸ்டெப் தானுங்க. இந்த யந்திராங்கிறது அதோட ஸ்டெப் தான். பிரதிஷ்டை பண்ணலான்றதுல ஒரு பேபி ஸ்டெப். ஆமா, அது ஒரு ஸ்டெப் தான். எங்க யந்திரா வைக்கிறாங்களோ அந்த இடமே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமா மாறிடும். சத்குரு அதான் சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட். யந்திரான என்ன இங்கிலீஷ்ல? மெஷின். அது மெஷின் மாதிரி தான். அது இப்போ செயல்படுறதுக்கு செய்யப்பட்டிருக்குது, அது செய்யுது. குரு, தேவி, அந்த எனர்ஜி அதெல்லாமே அது. ஸோ இது 2 விதமாக இருக்குது. லிங்கபேரி யந்திரா, அவிக்கின யந்திரா அப்படின்னு சொல்லி இருக்குது. லிங்கபேரி யந்திரா வீட்டில் வச்சுக்கலாம், அவிக்கின யந்திராங்கிறது வீட்டையும் வச்சுக்கலாம், பிஸ்னஸ் பிளேசஸ்லையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அவிக்கினா தடைகள் நீங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது
தேவியே நீங்கள் கூட வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையை வச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க. அது பண்ணும்போது உங்கள் உடம்புலேயே கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அது நம்ம கோயிலுக்கு போறது இல்ல, கோயில் உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. ஆமாம், கோயில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பற்றி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். சென்னையில் ஒரு தொழிலதிபர் அவங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா அவங்க 2 எந்திரம் வச்சுருக்காங்க. வீட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, ஆஃபீஸில் ஒன்று வச்சுருக்காங்க. எக்மோர் பேந்தியன் ரோடு அவங்க ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் இன்றைக்கி வந்து பார்க்குறேன், எங்கள் ஆஃபீஸ் எந்திரம் இருக்கிற ரூம் யாரும் போக மாட்டாங்கன்னா நான் தான் போவேன். டெய்லி நான் போய் ப்ராசஸ் பண்ணுவேன், புடவை வச்சுட்டு நான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து போய் பார்க்குறேன், கதை திறந்துட்டு உள்ள போய் பார்க்குறேன், எந்திரம் சுற்றி தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட்டர் அவர் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுச்சு அவருக்கு. வாய்ப்பே இல்லை தண்ணி வர்றதுக்கு, தண்ணி இருக்குதாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கூல் டவுன் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்குரு இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த டெத் புக், மரணம் புக் இருக்குதுங்களா, அதில் வந்து பாருங்கள், அதில் இருக்குது. நானும் சொல்கிறேன் என்ன பேசியிருக்காங்கன்னு. அதில் சத்குரு சொல்லுவாங்க, அதாவது டீமெட்டீரியலைசிங் த பாடின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பு, அந்த சாப்டரில் இந்த உடம்பு வந்து சொன்ன சில சக்தி வாய்ந்த யோகிகள் தன்னுடைய உடம்பை விட்டு போகும்போது பஞ்சபூதங்களையும் எந்தவித அடையாளம் தெரியாமல் விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேர் தண்ணி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க் இல்லை, தண்ணி இடாமையும் போக முடியும், தண்ணி கூட விடாமல் போக முடியும். உதாரணத்துக்கு ராமலிங்க அடிகள், அவர் வந்து காத்திர கரைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி சொல்லும்போது, இந்த சில வீட்டில் எந்திராருக்கு விட்டு நடந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எந்திராவில் ஒரு நாளைக்கு 10 தேனி சுற்றி தண்ணி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உடலற்ற உயிர், டிஸ்எம்பாடிடு பீயிங், அதனுடைய கர்ம உடலை விடும்போது அது விடுறதுக்கு எந்திரால் இருக்கிற சக்தியை உபயோகப்படுத்தி அதை விட்டுட்டு போகும். அப்படி யாரோ போயிருக்கிறாங்க, போகும்போது தண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவரு ஸ்டன் ஆயிட்டார். எந்திராவுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எந்திராங்கிறது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. இது நீங்கள் உலகத்தில் பல மொழிகள் இருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பல மொழிகள் தான் இந்த சக்தியான வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அதுதான் சத்குருடைய நோக்கம். இந்த ஹோல் பிரபஞ்சத்தை பிரதிஷ்டை செய்கிற நோக்கம் சீக்கிரம் நிறைவேறணும்னு விருப்பப்படுறேன். அது இது தவிர தேவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குது. அது எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணங்கிறது ஏதோ ஒரு மனசு ரெண்டு மனசு சேர்றதோ அல்லது 2 உடல் சேர்றதோ அந்த மாதிரி, அல்லது உணர்ச்சிகள் சேர்றதோ, அது மட்டும் இல்லை, சக்தி நிலையில் சேரணும். அதுதான் அந்த காலத்தில் திருமணம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செக்ரேட்டட் இடமே பிரதிஷ்டைப்பட்ட சூத்திரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சக்தியான சூழ்நிலை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்களுடைய நாடி அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூத்ரா வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்கம்பேரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, சத்குரு நீங்கள் அங்கே லிங்கம்பேரி முன்னாடி நின்று திருமணம் செய்யும்போது சக்தி உங்களை சக்தி நிலையில், தேவி வந்து உங்களை சக்தி நிலையில் இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நீங்கள் இணையும் போது, சக்தி நிலையில் இணையும் போது அது மிகப்பெரிய ஒரு பிடிப்பாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இது தவிர பூத சுத்தி விவாகம்னு ஒன்று பண்ணுறாங்க இங்கே. அது வந்து எப்படின்னா பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணுறது. திருமணத்தின் போது பஞ்சபூதங்களுக்குமே ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தாடி கட்டுறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சத்குரு இந்த பூத சுத்தி விவாகம் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் கிடைக்கல, யாராவது கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பூத சுத்தி விவாகங்கிறது எப்படின்னா, முதல் வந்து சத்குரு அவங்க பொண்ணு ராதைக்கு திருமணம் நடந்துச்சுங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சந்தீப் நாராயணன் தான் அவங்க மாப்பிள்ளை, கர்நாடிக் மியூசிஷியன். அந்த கல்யாணம் வந்து இங்கே நடக்கும்போது அப்போதான் முதல் சத்குரு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பூதசுத்தி வாங்குறது அப்போ தான் நாங்களாம் பார்க்குறோம். ஸோ அப்போ பண்ணி வச்சுட்டு அந்த கல்யாணத்துலேயே சத்குரு பேசுகிறாங்க, இது வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யோகிக் வெட்டிங், இது யோக முறைப்படி பண்ணக்கூடிய கல்யாணம். அந்த காலத்தில் இப்படி தான் கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம், எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரியான மக்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நம்ம புண்ணிய பூஜா சேவகான்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து இங்கே கோயில் இங்கே நடக்குது, இங்கே பேர் வச்சு நடக்குது, வேறு எங்கே பண்ணாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து அந்த கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அதுக்கு ஆஹ் எல்லாமே சத்குருடைய ஞானத்தில் வந்தது தான். இதெல்லாமே அவங்களுடைய ஞானத்தில் வந்து கிடைச்சது தான். அண்ணா ராதே அக்கா வளர வளர ஒரு ஒரு ஸ்டேஜா நீங்க பார்த்துருப்பீங்க. குழந்தையா இருந்து அவங்க நல்ல பெரிய ஆளாகி மறுபடியும் கோபிக்கு எப்பயாவது வந்திருக்காங்களா? அப்ப எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லார் கூடயும்? வந்திருக்காங்க. கோபிக்கு வந்து அவங்க ராதை வந்து முதல்ல சத்குருவோட விஜயமாவோட வந்தாங்க. இப்போ விஜயமா போனதுக்கு சத்குருவோட வந்தாங்க. எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக சத்குரு வந்து நைட்டு வந்து தங்கிட்டு காலையில் சத்சங்கு நாங்கள் போயிட்டோம். ராதை தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எதுனா வருவாங்க. நாங்கள் ஆசிரமத்தில் வந்தால் பார்ப்பேன். என் பொண்ணு அவங்களோட விளையாடுவா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படி இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனாங்க. அப்போ வந்து அப்போ தெரியும் உங்களுக்கு, அவங்க பரதநாட்டியம் டான்ஸரு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து இந்த கிராமப்புத்தின இயக்கம் கோபியில் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க சத்குரு. அவங்களையும் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நடக்குது ப்ராஜெக்ட்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு டெய்லி காலையில் மொபைல் வேன் போகும்போது மொபைல் வேன் ஏறிக்குவாங்க. மொபைல் வேன் போய் ஒவ்வொரு வாரம் அந்த மொபைல் மெடிக்கல் சர்வீஸ் பண்ணி சாயந்தரம் வருவாங்க. அப்படி ஒரு 4 நாள் இருந்தால் எல்லா ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வரும்போது சத்குரு சொல்லிட்டாங்க, இங்கேருந்து பஸ் அனுப்பிச்சி வைங்க அவங்கள, காரணம் வேண்டாம் சொல்லி பஸ்ஸில் ரெகுலர் பஸ்ஸில் வச்சு நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். அது ஒரு இருக்குது. திரும்ப பரதநாட்டியம் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே கோபியில் மார்கழி மாதம் கம்பர் விழா நடக்குங்க. வருஷம் வருஷம் சிறப்பாக நடக்கும். அவர் கம்பர் விழாவில் ராதையை எப்படியாவது இன்வைட் பண்ணி வர வைக்கணும்னு எங்களை கேட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டு ராதை ஒத்துருச்சு. ராதை வந்து அங்கே பரதநாட்டியம் வந்துச்சு, பிரமாதமாக பண்ணுச்சு ப்ரோக்ராம் அங்கே. அப்போது அது பேசுச்சு. பேசும்போது சொல்லுது, இந்த ஊருக்கு நான் நிறைய நாள் வந்திருக்கேன், என்னை எல்லாரும் அப்படி பார்த்துருக்குறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து நான் என்னை அப்படி பார்த்துருக்குறாங்க, இன்றைக்கி அதே மாதிரி என்னை பார்த்துட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பேசுச்சு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுச்சு. அண்ணா சத்குரு வந்து உங்ககிட்ட இந்த கோயில் பற்றிலாம் பேசுகிறப்போ இது பைராகினி மாஸ், அதாவது பெண்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க? அவங்கள பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அதான் இப்போ இந்த கோயில் இந்த கோயில் வரும்போது அந்த அந்த அப்போ சொன்னாங்க, இது முழுக்க பெண்கள் தான் பார்த்துக்க போகிறாங்க தேவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு இதாக இருந்தது, பெண்களே பார்த்துக்குவாங்களா, பூராமே அவங்களே பார்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஆனால் அந்த பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைராயணி மாஸ் அப்படின்னு சொல்லி தனி ஒரு பாதை, எப்படி பிரம்மச்சரியம் இருக்குதோ அந்த மாதிரி பைராயணமாங்கிறது ஒரு பாதை. முழுக்க அவங்க தங்களை தேவிகாவை அர்ப்பணிச்சுக்கிறது முழுக்க. ஸோ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க தேவிக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு உதவியாக உபாசகாசன் இருக்கிறாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேவிக்கு அருகாமையிலிருந்து சேவை செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு சக்தி மூலத்துக்கிட்ட இவங்க உள்ள இருந்து அருகாமையில் இருந்து அந்த சேவை செய்யணுங்கிற வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்காது. கிடைச்சவங்க தான் பாக்கியம் செஞ்சவங்க தான். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. ஸோ இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. முழுக்க பெண்கள் தான். தேவி வந்து பெண் சக்தி, முழுக்க அவங்க தான். நீங்கள் இந்த கோயிலில் நீங்கள் விழுந்து வணங்குறதே பார்த்தீங்கன்னா தேவி தண்டம்னு சொல்லுவோம். இடது கால் நீட்டிட்டு வலது கால் மடிச்சுட்டு கால் மடித்து பண்ணுறது. அதுதான் அந்த முறை. எதுக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற அங்கே ஈடா சக்தி அதிகமாக இருக்குது, பெண் சக்தி அதிகமாக இருக்குது. அந்த சக்தி அபரிதமாக இருக்குது. அதை வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு முறை. இந்த மாதிரி போஸ்டர் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதாவது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இந்த பைராகினிமா பார்த்துக்கிறாங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா? தேவிக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறப்போ பெண்களுக்கு தீட்டு இருக்கிற டைமில், இந்த மென்ஸ்ட்ருவல் டைமில் போகக்கூடாது அப்படின்வாங்க. தேவிக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே நான் கூட்டிகிட்டு வர டைம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஐ திங்க் போன வருஷம் ஆகஸ்ட் இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ, நான் பீரியட்ஸ் வரவே மாட்டேன், ஐயோ ரொம்ப சக்தியை மாதிரி இருக்குது, நான் வரமாட்டேன், எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. முக்கியமான ஒன்று அது. ஆக்சுவலாக எந்த வித பாகுபாடும் கிடையாது அங்கே வந்து உடல் ரீதியாக வருது, வேற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஸோ தேவிக்கு வந்து அங்கே எந்த வித தடையும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ பைராகினி மாஸ்க்கே பீரியட்ஸ் வந்தாலும் அவங்களும் எந்த வித தடங்களும் கிடையாது அங்கே. அதான் ஒரு யூனிக்னஸ். எதனால நான் அந்த கோவிலுக்கு மட்டும் தீட்டு இல்லாத ஒரு கோயிலா இருக்கு?
அப்படின்னு நம்ம வந்து தியானலிங்கம் அப்படித்தான். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே காலபைரவ கர்மாவே கோயில் தான் நடக்குது. நீங்கள் பெரிய கோயில் தான் காலபைரவ கர்மா நடக்குது. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, பிறப்பு இறப்பு இரண்டுமே இயற்கையினுடைய 2 அங்கங்கள். அது ஒன்று மட்டும் உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இயற்கையினுடைய அங்கங்கள் தான். இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா லிங்க பைரவியில் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும், காலபைரவ கர்மாவும் நடந்துட்டு இருக்கும். அங்கே கல்யாணம் நடக்கும், இங்கே டெத் ரிச்சுவல் நடக்கும். ஒரே டைமில் சைமல்டேனியஸாக நடக்கும். அது வந்து அது ஒரு பெரிய யூனிக்னஸ் தான். ஆனா இந்த காலபைரவ கர்மா பத்தி சொல்லுங்களேன். சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உடல் மட்டும்தான் மறையுது. அந்த உயிர் பல காலத்துக்கு பல நிலையில் பல தன்மையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பல காலத்துக்கு அது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு உயிருக்கு வெளியிலிருந்து ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த உயிர் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உதவி பண்ணுறது தான் கர்மான்னு சொல்லுவோம். இது நம்ம கலாச்சாரத்துலேயும் இருக்குது. 11ஆம் காரியம் 16ஆம் காரியம் பண்ணவங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த விஞ்ஞானம் அறிஞ்சவங்க அந்த உயிருக்கு உதவி செஞ்சு அடுத்த நிலைக்கு அனுப்புறது. இதுதான் கர்மான்னு சொல்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அந்த மாதிரி செயல்முறை செய்கிறவங்க அவங்களுக்கு அந்த விஞ்ஞானம் தெரியல. தற்போது அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு மூதாதையருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதை அவங்க ஒரு தொழில் மாதிரி தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சத்குரு என்ன சொல்லுவாங்க, இறந்த உயிருக்கு வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சில் வந்து கட்டில் கொடுங்க, மோதிரம் கொடுங்க, செருப்பு கொடுங்க, அந்த மாதிரி கொடை கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இறந்த உயிருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அது என்ன செய்யணும், அந்த உயிர் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதான் செய்யணும். ஸோ சத்குரு அவங்களுக்கு இந்த விஞ்ஞானம் அடிப்படை இந்த உடல் உருவாக்கம் எல்லாம் அவங்க ஒரு பெரிய மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் அந்த ஞானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செயல்முறை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது நான் திரும்ப சொல்கிறேன், அவருடைய கருணையினால் கிடைச்சது தான். இது வந்து இப்போ லிங்கபைரவி கோயில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து காலபைரவ கர்மா இங்கே நடக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து யாராவது நம்ம நெருங்கிய உறவினரோ நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா 3 நாளுக்குள்ள சத்குருக்கு ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. நாங்களாம் அனுப்புவோம். சரி ஏதோ சத்குரு பண்ணுறாங்க அப்படின்னு, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இது இவருடைய முக்கியத்துவம் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தியான நண்பர் இருந்தாங்க, மெடிடேட்டர். அவங்க கேஎம் பழனிசாமி அண்ணான்னு பேர், சுருக்கமாக கேஎம் அண்ணான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து ஒரு அற்புதமான மனிதர். அதாவது இயற்கையாகவே ஒரு பொறுப்புத்தன்மையோடு வாழ்ந்தவர். எங்கே ஒரு தேவை இருக்குதோ அங்கே போய் உதவி பண்ணுவார். அது யார் என்னன்னு பார்க்க மாட்டார், பாகுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன். எங்கே ஒரு நெசசிட்டி இருக்கோ அங்கே போயிடுவார். அவர் நம்ம ஈசா யோகா பண்ணி ஈசாவுக்கு ரொம்ப நெருங்கிய உறவோட ஈசாவோட இருந்தார். ஒரு கோபி ஈசாவுக்கு ஒரு தூண் மாதிரி. நாங்களாம் ஒன்றா வாலண்டரி பண்ணுவோம், எல்லாம் வருவோம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு நாள் என்னாச்சுங்க, அவங்க ஊர் வந்து ஒரு கோபி டவுன் தட்டி ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குது. டவுனில் இன்னொரு பிரதர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இவர் காரில் வர்றாரு, ஹியூண்டை அசன்ட் கார் ஓட்டிகிட்டு வர்றாரு. பக்கத்தில் அவருடைய அண்ணா உட்காந்துருக்காங்க. பின்னாடி அவங்க அண்ணாவுடைய டாக்டர் மருமக அவங்க குழந்தை உட்காந்துருக்கு. அதான் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாங்க. கோபி என்ட்ரு ஆகும்போது அவுட்டரில் நடு ரோட்டில் ஒரு லாரி நிற்குதுங்க, பிரேக் டவுன் ஆகி நிற்குது. அதுக்கு பின்னாடி அந்த ரெஃப்ளெக்டர்லாம் எதுவுமே இல்லை. லாரி நிற்கிறது தெரியும், சடனாக தெரியாது. நல்லா வந்தவர் அண்ணா ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க, உள்ள வண்டிக்குள்ளே போயிட்டாங்க. அண்ணாவுடைய அண்ணா ஸ்பாட் அவுட், 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க அண்ணாவுடைய மருமக ஒரு நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. குழந்தை ஒன்று தான் தப்பிச்சதுங்க. இது நடந்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு அவருக்கு ஒரே மகன். அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சத்குரு பார்க்க வந்தாங்க. சத்குரு வந்து பார்த்த உடனே அவன் மகனை பார்த்து சொன்னாங்க, உங்கள் அப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காரு, அவருக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டேன், நீ போய் அந்த வாழ்ந்த பாதையிலே நீ பின்பற்றி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது கூட அவங்க ஃபேமிலி மெம்பரோட ஒருத்தர் கேட்டாங்க, எப்படிங்க ஒரே வீட்டில் 3 பேர் இப்படி இறக்க முடியும் ஒரே டைமில்? அப்போ சத்குரு சொன்னாங்க, இது அது பின்னாடி போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, சத்குரு அவங்க அந்த உயிருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க சத்குரு செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. தேவி வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவியுடைய சக்தி ஒரு மூலமாக வச்சு தான் இந்த ப்ராசஸ் நடக்குது, இந்த செயல்முறை நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி இறக்குறாங்க, என்ன வயசில் இருக்கிறாங்கிறது டைம் லைன் இருக்குது, அது கூட பண்ணணும். குறிப்பிட்ட டைமுக்கு அதை பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ, அவங்க யூஸ் பண்ண ஒரு சின்ன துணி எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன்.
ஒரு சின்ன வயசில் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் இறந்துருப்பாங்க, ஃபேமிலி மெம்பரு. அடுத்து இளம் வயசில் ஒரு கணவர் இருந்திருப்பார், மனைவி இருந்திருப்பாங்க. துர்மரணம் நடந்திருக்கும், ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மனநிலையில், சோகமான மனநிலையில், ரொம்ப ஒரு எமோஷனல் செட்பாக கூட வருவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. வந்தால் அந்த ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க, ப்ராசஸ் முடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாற்றம் தெரியும் அவங்க ஃபேஸில். அது அப்படியே செட்டில் ஆகும். அந்த உயிருக்கு மட்டும் இல்ல, அதாவது இறந்து போன உயிருக்கு மட்டும் இல்ல, ஆமாம், பிரிஞ்சு வாடுறவங்களுக்கும் சத்குரு settle சொல்லியிருக்காங்க. பண்றாங்க. சத்குரு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த இறந்த உயிருக்கு இது பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அப்படி செய்யலைன்னா அந்த உயிருக்கு நல்லதில்லை, அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த உயிர் வந்து அந்த மாதிரி பொதுவாக வந்து கடைசி நிலைமையில் எப்படி இருக்கிறாங்களோ, ஒருத்தர் இறக்கும்போது அதுதான் பல மடங்கு மல்டிஃபை ஆகுன்னு சொல்லுவாங்க. 99% ஆஃப் த பீப்புள்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தினாலேயோ வெறுப்புனாலேயோ ஒரு படபடப்பு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் உயிர் வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி மனநிலையில் போகும்போது அதுதான் பன்மடங்கு அதிகரிக்கும் அந்த குணம் அந்த உயிருக்கு. அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு பாதிப்பு, கூட வாழ்ந்தவங்களுக்கும் பாதிப்புன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த காலபைரவ ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடக்குது. எல்லாமே குருநாதர் சத்குருக்கு தான் தெரியும். நம்ம அவங்க சொன்னதை செய்கிறோம். அந்த ப்ராசஸ் அப்படிதான். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கும், அது அவங்களுக்கு தான் தெரியும். முக்கியமாக ஒரு சிலதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க, பிரம்மச்சரிய சட்டெல்லாம் பேசும்போது கர்ம பற்றியில் பேசுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒன்று கேள்விப்பட்டது என்னென்னா, சத்குருக்கு தெரியுமா இங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருந்தால் கூட இங்கே நம்ம அந்த நிற்காயஸ்தானத்தில் தான் நடக்கும் காலபைரவ கர்மா. அப்போ அவங்களுக்கு தெரியுமா, அவங்க டிசால்வ் ஆகி போகிறது எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிறைய விஷயம் இருக்கும் டெஃபினட்டாக. அது பட் இட் இஸ் இன் ஹிஸ் அவேர்னஸ். ஆமாம், ஆமாங்க. அதுதான் சொல்கிறேன், அவருடைய முழு கருணை நடந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அண்ணா, நீங்க அவுட்ரீச் ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய இன்வால்வ் ஆயிருக்கீங்க இல்லையா? இதுல நீங்க ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரெஜுவினேஷன் உங்க ஊர்ல தான் நிறைய செயல்கள் நடந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்க எப்படி அதில் இன்வால்வ் ஆனீங்க? ஈஷால முதல்ல இந்த மாதிரி ஒரு அவுட்ரீச் ப்ராஜெக்டாக நம்ம சமுதாயத்தை நோக்கி போறோம், நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடந்தது, அதை பத்திலாம் சொல்லுங்களேன். 2003 தான் சத்குரு அவங்க இந்த கிராம புத்துநேயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு நம்ம ஒரு புத்துணர்வு கொடுக்கணும். அவங்க வந்து உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, மகாத்மா காந்தியை சொன்னாங்க. சுதந்திர போராட்டத்தின் போது அவங்க பெரிய செயல் செய்த அவர் செஞ்சது வந்து மக்களை உற்சாகப்படுத்தினாரு அந்த சுதந்திரத்தை நோக்கி. அதுதான் நாம் இன்னைக்கு மக்களுக்கு செய்யணும். அதெல்லாம் ஒரு புத்துணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அதை நாம் செய்யணும். அது கிராமத்தில் வந்து அது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசினாங்க. அது ஒரு அதிர்ஷ்டவசமாக அது முதல் அந்த ப்ராஜெக்டை எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மிக பிரமாண்டமாக நடந்துச்சுங்க. இதில் முக்கியமாக அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கிராமத்தில் யோகா சொல்லி கொடுக்குறது, அடுத்தது கேம்ஸ், அதாவது விளையாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் சைமல்டேனியஸாக யோகா கிளாஸ் நடக்கும், கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கேம்ஸுங்கிறது. எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வராதவங்க கூட ஒரு இருக்கிறவங்க கூட வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க விளையாட்டில். பெண்கள் குறிப்பாக இப்படி எல்லாம் ஊர்லையும் கிராமங்கள்னா அது நடந்தது. கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி ஒரு 600-700 கிராமத்துக்கு மேலே. அதான் சொல்கிறேனுங்க, எங்கள் கோபி வீட்டில் மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ், நம்ம யோகா சென்டர் மாதிரி நடந்து ஆக்டிவிட்டி நடந்துன்னு வைக்கிறேன். அப்புறம் மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ், நடமாடும் மருத்துவமனை, அது ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல்ஸ். இது தவிர மரக்கன்று வளர்த்துறது, அது ஒரு டெவலப்மெண்ட். அப்புறம் மூலிகை வளர்ப்பு, வீட்லேயே எப்படி மூலிகை வளர்ப்பு. ஆமாம், அது நம்மளோடைய தான் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய கைடன்ஸில் தான் அந்த பாட்டெல்லாம் பார்த்தது. இந்த கேம்ஸ் வந்து எப்படின்னாங்க, ஒரு வீட்டில் பாட்டி இருப்பாங்க, பேத்தி இருப்பாங்க. ஒரு டீமில் அவங்க விளையாடுவாங்க, ஆப்போசிட் டீமில் பேத்தி விளையாடுவாங்க. இது நடக்குங்களா? இது தவிர வந்து மாமியார் மருமக அவங்க விளையாடுவாங்க. ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயத்துக்கு வேலை செய்கிற விவசாய தொழிலாளர் அவரும் விளையாடுவார். இந்த பக்கம் ஒருத்தர் விளையாடுவாங்க, அந்த பக்கம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி பாகுபாடே கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. சாயந்தரம் ஆனால் விளையாட்டு மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க. அது மக்களுக்குள்ள ஒரு விளையாட்டுங்கிறது அவங்க கூட ஈவினிங் நடக்கும். டெய்லி அந்த காமனாக விளையாட்டு நடக்கும். அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட், கிராம புத்துணர்வு கோப்பைன்னு சொல்லி இயர்லி ஒன்ஸ் எல்லா ஊர்லேயும் காம்படிஷன் வச்சு அதில் வந்து
குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வச்சு கோப்பை கொடுக்குறது. ம். அதுதான் இப்போ நடக்கிற கிராமோத்சவம் வந்து இப்போ 5 ஸ்டேட்டில் இப்போ சமயத்தில் நடந்துச்சுங்க. 5 ஸ்டேட் மக்கள் வந்து கலந்துட்டாங்க இல்லையா கிராமோத்சவம். அது வந்து அதுக்கு அடிப்படையே அதான் அந்த அங்கே நடந்த கிராம புத்துணர்வு ஆமா. கோப்பை தான் ஆமா. கிராமோத்சவமா ஆமா அதனுடைய அடிப்படை 2003 வந்து ஒரு சத்சங்கம் அங்கே சத்குரு வந்தாங்க. ஞானம் தியானம் ஆனந்தம்னு சொல்லிட்டு ம். அந்த சத்சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி அதெல்லாம் வந்தாங்க. சும்மா பிரமாதமாக இருந்தது. சத்குரு பார்க்க. ஆமாங்க. அப்போ வந்து இது ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. இதுல வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்க, ம். இவர் வந்து அரசியல் கிறிஸ்டியல் வராரா இவரு அப்படிங்கிற மாதிரி. அந்த சத்சங்கத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. இந்த கிராம புத்துணை இயக்கங்கிறது ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சத்குரு பதில் சொன்னாங்க, ஆமா உள்நோக்கம் இருக்குது. நீங்க போய் உங்களுக்கு பால் கொடுத்தாங்க உங்க தாய், அவங்கள போய் இந்த கேள்வி கேளுங்க. எனக்கு எதுக்கு பால் கொடுத்த, ஏதோ உள்நோக்கத்தோடு கொடுத்தியான்னு கேளுங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க. எப்படி ஒரு இது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சுங்க. சத்குரு சன்னதிங்கிறது வந்து இப்போ எல்லாரும் வீட்டில் வச்சிருக்காங்க இல்லைங்களா. இந்த சத்குரு சன்னதிங்கிறது முதல் அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்க? கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சத்குரு சன்னதி. அது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த குரு பூஜை பண்ணுறது, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் முதல் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லாம் கோபிக்கு தானே. ஆமா ஏதோ கோபி கொடுத்து வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அங்கே கோபியில தான், எங்க பேரு கோயில் கோபிக்கு தான் வந்துச்சு. அண்ணா உங்களோட ஆன்மீக பயணத்துல உங்க பொண்ணை பத்தி நீங்க சொன்னீங்க. அக்காவும் உங்களோட ஒய்ஃபும் உங்களுக்கு கூட ஒரு ஈக்குவலான ஒரு ஜர்னில அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அக்காவை பத்தி சொல்லுங்க. அதான் நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்தில் அவங்க தான் எனக்கு கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான் வந்து அது கொஞ்சம் தயக்கமா இருந்தேன். அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க வாங்கன்னு சொல்லி. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்கள் 2 பேருமே ஒன்றாவே எல்லா கிளாஸஸும் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 13ஆவது கிளாஸ் ஒன்றா பண்ணோம். இதில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கணவன் பண்ணுவார், ஒய்ஃபை கூட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதாவது ஒய்ஃப் அட்டன் பண்ணியிருப்பாங்க, கணவனை கிளாஸ் கூட்டு வர முடியாது. எங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 2 பேரும் ஒன்றா கிளாஸ். கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஊர் ஊட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் போய் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். அதுவும் கோபிலாம் நீங்க சொல்றது அந்த கிராமம் ரொம்ப கண்டிப்பா ப்ராக்ரெசிவா இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எப்படி அது நடந்தது? அது காரணம் எங்க பெற்றோர் தான். அவங்க எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நாங்க போனோம், ஒன்றும் சொல்ல, அவங்க போய் கலந்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் பண்ணாங்க. எங்க அம்மா வந்து சமயம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா சாம்பவி தான் பண்ணாரு. பட்டு எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பண்ணாங்க. என் மனைவி வந்து அதான் ரொம்ப தீவிரம். என்ன சொல்றது, ஒரு மாட்டு வண்டி 2 மாடு ஒன்னா போகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்க 2 பேருமே. நான் கொஞ்சம் இதானா அவங்க இருப்பாங்க, அவங்க இதான அப்படிப்பாங்க. எல்லா விஷயத்துமே இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். நிறைய விஷயம் சப்போர்ட் அவங்க தான் எனக்கு சப்போர்ட். பாவஸ்பந்து நான் போயிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் நான் பாவஸ்பந்தன் போனேன். சமயமா 2 பேரும் ஒன்னா சமயமா பண்ணோம். தியான யாத்திரை ஒன்னாக தான் போனோம். ஸோ எல்லாமே சப்போர்ட் தான். அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு. இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு சக்தியை காணா தெரியும். அந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி தான். அவங்க வந்து 100% இன்வால்மெண்ட். அவங்க எடுத்தாங்கன்னா அது 100% இருப்பாங்க. எதில் இருக்காங்க அது 100% இருந்துருவாங்க. அப்படிதான். இப்போ கோயிலே அப்படிதான். கோயிலில் முழுமையாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பாக்கியம் தான் எனக்கு. தேவி கோயிலுக்கும் 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஆக்சுவலா அவங்க வந்து என்னுடைய அத்தை பொண்ணு தான், அப்பாவுடைய சிஸ்டர் பொண்ணு தான். எங்களுக்கு காதல் திருமணம் தான். ஓ, இதெல்லாம் காரணத்தால தான் நடந்திருக்குது. என் பொண்ணுமே ஒரு மகா சிவராத்திரிக்கு தான் பிறந்தா. அவர் சிவரஞ்சனின்னு பேர் வச்சோம். அதனாலதான் சிவரஞ்சனின்னு பேர் வச்சோம். அப்ப நீங்க சத்குரு பார்க்கல? பார்க்கல. எவ்ரிதிங் டிவைன் இன்டர்வென்ஷன் நான் ஃபீல் பண்றேன், உணர்றேன். குருநாதர் கருணை. சத்குரு அவங்க விஜயமா சக்தின்னு தான் கூடுவாங்க. சக்தின்னு தான் கூடுவாங்க. அவங்க பேர் சத்ய சுந்தரி. யாரோட பேரு? மனைவி, எங்க ஒய்ஃப் பேர் சத்ய சுந்தரி. அவங்க கூப்பிடுறதெல்லாம் சத்குரு சக்தின்னு கூப்பிடுவாங்க, விஜயமா சக்தின்னு தான் கூடுவாங்க. விஜயமா வந்து என்ன ஒரு வித்தியாசமா கூப்பிடுவாங்க. அதாவது அதிகமா கூப்பிட்டதில்ல, ஒரு சமயம் என் பேரை சொல்லும் போது அருண்கிரி அண்ணா அப்படிவாங்க. அருணகிரின்னு சொல்லணும், அருண்கிரி அண்ணா. அண்ணா, இப்போ நாங்க ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா டீமுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே இன்டர்வியூ பண்றப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்ன வந்த எல்லாரோட பேரையும் நீங்க சொல்லிட்டீங்க. சுவாமிநாதன் அண்ணா பேரை சொல்லிட்டீங்க, சந்திரஹாச பேரை சொல்லிட்டீங்க, விஜயகுமார் அண்ணா பேரை சொன்னீங்க. அதனால இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ரவுண்ட் ஒன்று வச்சுக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு கெஸ்ட் பேரா சொல்றேன். அவங்களுக்கு
அவங்கள பத்தின ஏதோ ஒரு விஷயமோ இல்ல உங்களுக்கு ரொம்ப அதான் நெருக்கமான ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நீங்க அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து சுவாமிநாதன் அண்ணா தான். சாமிநாதன் அண்ணா தான் என்னோட டீச்சர். அவங்க வந்து ஏன்னா முதல் டீச்சர் யாரும் மறக்க மாட்டாங்க. அண்ணா தான் டீச்சர். அண்ணாவுடைய கிளாஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நிறையா வாலண்டியர் பண்ணி மற்ற டீச்சர்ஸ் கிளாஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அண்ணாவது ஒரு தனி ட்ராக்னே சொல்லலாம். அவங்க ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அவங்க விவரிக்கிற விதம் கிளாஸஸில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் வாழ்க்கை அனுபவத்தை போட்டு பேசுவார். அது வந்து அப்படி இருக்கும். அது அதாவது சில இன்சிடென்ட்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கோரிலேட் பண்ணி கொண்டு போவாங்க கிளாஸை. அப்போ வந்து அவருடைய க்ளோசிங் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கோபியில் பாவஸ்பந்தனமே நடக்கும். அப்படியே நடக்கும். க்ளோசிங்ல அத்தனை பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். ஒவ்வொருத்தரும் கண்ணீரை மாலை விட்டு தண்ணியை விட்டு அப்படியே போவாங்க. அது ஒரு யூனிக்னஸ் அண்ணாவது. இது இது எப்படின்னா நான் ஒரு இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சில பேர் இது வந்து ஒரு ஒரு நக்கலாக சொல்லுவாங்க. என்ன எங்களை எல்லாம் தமாஸ் பண்ணாங்க. கோபி வாண்டி உங்கள் குரு வராருமாங்க. ஏன்னா சாமிநாதன் என்ன இருக்கணும் நிறைய கிளாஸ் கோபி எடுத்திருக்காரா, உங்கள் குரு வராரு போயிடுவீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் வந்து அப்புறம் ஏன்னா அவர் மட்டும் என்ன வருவேன் அவர் தனி ட்ராக்ல போறாருன்னு ஒரு நான் கேள்விப்பட்டேன். டீச்சர்ஸ் மீட்டரா சத்குருட்டே சொன்னாங்களாம். என்ன சத்குரு அவர் மட்டும் எங்களை மட்டும் இப்படிதான் பர்ஃபெக்டா இப்படி இருக்கணுன்றீங்க, அவரு வந்து அவர் ஏங்க அவர் வீட்டுல போறாரு அப்படி சத்குரு சொன்னாங்களாம். அவர் விட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாமிநாதன் ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப்டர் சத்குரு. அதுக்கப்புறம் வந்து முதல் டீச்சர் அவங்க தான். இன்னைக்கும் சாமினா கிளாஸ் பண்ணுவாங்கலாம் நம்ம நல்லா பொண்ணா கேட்பாங்க எப்படி இருக்காங்க சாமி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் அண்ணா ஒரு நிலையில் இருப்பார். அவருடைய ஷேரிங் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். சத்குருவோட அவர் இருந்த தருணங்கள் அது ஒரு பெரிய வாய்ப்பு. மேபி நாங்க வந்து சுவாமியை நான் இன்னொரு டைம் இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சீசன் 2 அவரை வச்சு நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மா சந்திரஹாசா. இந்த மா சந்திரஹாசன் நான் சொன்னேன் எங்க ஊர் பக்கம் அவங்க பெரிய ஒரு அங்கதான் ஹீரோயின். மா வந்து எப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றது அவங்க எல்லாத்தோடையும் அப்படி ஐக்கியமாயிருவாங்க. யாரும் இருந்தாலும் வீட்டுல எங்க வீட்டுக்கு வராங்க வைங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாரோட மாவை ஒட்டிக்குவாங்க. அது அவங்களோட யூனிக்னஸ். அவங்க வந்து அது அது ஒரு தனித்தன்மை அவங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய ஒரு மேக்சிமம் ப்ளஸ் பாயிண்ட். முழுமையாக கொடுப்பாங்க அவங்கள. ஒரு பிடிச்சி வச்சுக்கிற தன்மைங்க கிடையாது. எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, ஒரு ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எதை பற்றியும் சாப்பாடு அந்த நேரத்துக்கு எடுக்க மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒர்க் 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 அந்த மாதிரி ஒரு ஈரோடு விஜயகுமார் அண்ணா. ஈரோடு விஜயகுமார் அண்ணா எனக்கு வந்து நாங்களாம் வாலண்டியர்ஸ், நிறைய ப்ரோக்ராம் வாலண்டியர்ஸ். பாவஸ்பந்தனா வாலண்டரி வருவோம், சமயமா வாலண்டரி வருவோம், அல்லது தியான யாத்ரா. அண்ணாவோட இருந்தால் இன்னும் பழைய கதையெல்லாம் சத்குரு பற்றி கேட்கலாம். அவர் எங்களுக்கு முன்னாடியே அவர் சத்குருவோடலாம் இருந்து ட்ரெக்கிங் எல்லாம் போயிருக்கார், ஜேர்னியெல்லாம் போயிருக்கார். அவர் நிறையா சொல்லுவார். அவருடைய அனுபவங்கள் ஈரோட்டில் அவர் கிளாஸஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ண அவர் சந்தித்த சில சூழ்நிலைகள் நிறையா சொல்லலாம். அண்ணாவோட இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம். அத்தனை விஷயம் அவர் வச்சிருப்பார். முத்தையா அண்ணா. முத்தையா அண்ணனை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவர் வந்து முத்தையா இல்லைன்னா சத்குரு அவங்களுடைய இந்த விஷயம் இந்த ஞானமெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்காது. அண்ணாவுடைய அர்ப்பணிப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது நம்மளாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா வந்து அவர் ஒவ்வொரு மூச்சுமே அவர் குருநாதரோட வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு குருநாதர் தான் எல்லாமே. குருனா அண்ணா அப்படியே இதுதான் கற்றுக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் பேசாமல் இருக்க மாட்டார். எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு பெரிய இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குதுனாலும் ஈசா பற்றி சத்குரு பற்றி ஏதோ ஒரு வகையில் அவர் பேசாமல் இருக்க மாட்டார். அது அண்ணாவுடைய தனி சிறப்பு. அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 to 4 hours நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திருப்பி பார்த்து ரொம்ப அழகாக எங்களுக்கு ஒரு பிளேட்டரில் வச்ச மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு விருந்து சாப்பிட்ட திருப்தி இருக்குது. எப்படி போச்சுன்னே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் த டைம் ஃப்ளூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எஸ்பெஷலி தியான்லிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இவ்வளோ விஷயம் நடந்தது. ஒவ்வொரு கல்லுக்கும் நம்ம இப்படிலாம் தேடி தேடி வந்தோம். இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண தானா வந்தாங்க. கர்ம யாத்திரா நடந்த விஷயம்
எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஆம், தேவி கோயிலை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள், அதுல நடக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆம், ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனா அந்த கோயில் கூட நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் கண்ணால பார்த்து உணர்ந்து சொல்றது வர சமயத்துல இட் ஹஸ் சோ மச் வேல்யூ. தேங்க்யூ சோ மச் அண்ணா. அஹ், நீங்க நான் சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். சத்குரு மாதிரி இந்த மாமனிதர் அவர் வந்து அவர் வாழ்ற காலத்தில் நாம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பாக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க காமிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப துணிவுண்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிரம்மாண்டம், நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாரும் உணர்ந்துக்கணும். அவர் வேற நிலை, அவரை நாம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க ரொம்ப நன்றி.